சத்தீஸ்கர்ல அவங்க பார்த்ததுன்னு சொன்னா ஒருவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சோசியக்காரர்கிட்ட போய் பரிகாரம் கேட்ட ஒன்றாக என்ன செஞ்சிருக்க ஒரு முழு கோழி முந்தைய வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் அறிவுறுத்தனமா முழுங்கி தொண்டையில் அடைத்து கடைசி ஆடுவோம் சத்தீஸ்கர்ல. இன்னொரு இடத்துல ஜோசியக்காரன்ட்ட உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஜோசியக்காரன்ட்ட கேட்டு இது மாதிரி ஜோசியம் கேட்ட உடனே அவன் சொல்லியிருக்கோம் உன்னுடைய மனைவிக்கு 7 தடவை பெண் குழந்தை தான் பிறக்கும், 8வது தடவை ஆண் குழந்தை பிறக்கும்னு கேட்ட அந்த பேச்சை கேட்டதுக்கு 6 தடவை அபாஷன் குழந்தை கருவுத்த பிறகு அபாஷன் 6 தடவை வந்து 7வது தடவை அந்த பெண்மணி மறுக்கும் பொழுது நான் இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன் அப்படி மறுக்கும் பொழுது வீட்டில் குடும்பமே சேர்ந்து அடித்து அந்த கருவை குறைச்சிருக்காரு. நீ சமுதாய மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. ஜோசி என்பது நமக்கு ஒரு மூட நம்பிக்கை. அந்த ஜோசியக்காரன் அவனுக்கே காசு பணம் கிடைக்க வேலை பார்க்க வந்து வக்கு இல்லாமல் காசு பணத்துக்காண்டி வயிற்று கொடுப்புக்காண்டி தன்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லி ஜோசியத்தை சொல்லி மக்களை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கொண்டு கொண்டிருக்கிறான். இது தெரியாம நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, நம்பிட்டு போறாங்க. இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல, இதுல நம்ம விழுந்துட்டோம்னா நம்ம ஈமான் இல்லாதவர்களாக போயிடுவோம். அதே போல மூட நம்பிக்கையான பேச்சுகள் நம்ம மக்களிடத்தில் அதிகமாகிடுச்சு. பள்ளி கத்திர நல்ல சொல்லணும், காடு தடுக்கிடுச்சுன்னா அது கெட்ட சொல்லணும். இது நம்ம மக்களிடத்தில் வரணும். நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா மூட நம்பிக்கையான பேச்சுகள், ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம மக்களிடத்துல பேச்சுகள் வந்துருச்சு. மூட நம்பிக்கையான பேச்சுகள் பிற மக்களிடத்துல அப்படியே புகுந்துருச்சு. அந்த சப்தாவுக்கு கோவின் போகம் என்னும் யார் பெருமத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக அனுப்பினாரோ அவர்களே சார்ந்தவர், நம்மளை சார்ந்தவர்கள் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, பிற மதத்தினுடைய கலாச்சாரத்துடைய பேச்சு எப்படி இருக்குன்னா அது மாதிரி நம்ம மக்கள் பேசுறாங்க. இப்போ நம்ம பையனை திட்டுறதா இருந்தாலும் இவன் எந்த காலத்துல பிறந்தானோ எந்த நேரத்துல பிறந்தானோ இப்படி வந்து தொலைஞ்சிட்டானே சரி அப்படி நம்ம பேசுறோம். இது ஒழுங்கான ஒரு பேச்சா? யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லீம்கள் பேச வேண்டிய பேச்சா? நபிகளார் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க, யோதிரி குண ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான், எசுபுத்கர் அவன் காலத்து நேரத்தை திட்டுறான், வனக்கது நான் காலமாக இருக்கின்றேன், இரவு பகல நான் சுழட்டுகின்றேன் அல்லாஹ் சொல்றான். நம்ம காலத்தை திட்டுவதனால நம்ம யாரை திட்டுறோம்? அல்லாஹ்வை திட்டுறோம். நம்மளுக்கு மூட நம்பிக்கை இல்லாவிட்டால் மூட நம்பிக்கை பேச்சு இருக்கா இல்லையா? பல மக்களுக்கு நம்ம மக்கள் இல்லாத மூட நம்பிக்கையான பேச்சுகள் இருக்கு. அது ஒரு ஈமான்தாரி பேசக்கூடிய பேச்சா? யோசிச்சு பாருங்க. அந்த பேச்சுகளை நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சை கவனித்து நம்ம இஸ்லாமியர்கள் பேச வேண்டும். அது இஸ்லாமிய மார்க்கம் இயல்வதற்கான மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அமல்கள், இந்த அமல்கள்ல நம்ம மக்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கின்றோம். அமல்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க முடியும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஜும்மாவுடைய தொழுகை, ஜும்மாவுக்கு எத்தனை பேர் முந்தி வந்து யோசித்து பாருங்கள். பல மக்கள் தாமதமாக வந்தோம். மழை நின்றுச்சு, மழை நின்று 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி மழை நின்றுச்சு. இப்போ யோசித்து பாருங்கள், ஜும்மாவுடைய தொழுகை இருக்கின்றது. இது எவ்வளவு அருமையான ஒரு தொழுகை. நபிகளார் சொல்லும் பொழுது சூரியன் உதயமாகக்கூடிய நேரங்களிலேயே நாளிலேயே மிக சிறந்த ஒரு நாள் தெரியுமா? யோகமும் ஜும்மாவுடைய நாள். பல நாள் சூரியன் உதயமாக தான் செய்யுது. ஆனால் சிறந்த நாள் எதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ஜும்மாவுடைய நாள் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாள் தான் பிறந்தார்கள். அந்த நாள் தான் ஒரு உயிர் கைப்பற்றப்பட்டது. அந்த நாள் தான் சூடு ஊதப்படும். அந்த நாள் தான் மறுமை நாள் வரும். நபிகளார் சொல்றாங்களே இல்லையா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு நபிகளார் நிச்சயித்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள். அது மட்டும் இல்லை, நபிகளார் சொல்றாங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் இதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். பள்ளி வாசல்ல ஒவ்வொரு வாசல்லையும் அவங்க நிற்பாங்க. முதலாவது வருபவர் இவர், அதற்கடுத்து வருபவர் இவர், அதற்கடுத்து வருபவர் இவர் என்று பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இமாம் சொற்பொழிவாற்ற எழுதி